இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, ஒரு வீட்டோட ஹால்ல தான் கண் முன்னாடி, அதாவது தொட்டு தாலி கட்டின கணவர் கண் முன்னாடி, மனைவியினுடைய புடவைய வந்து பார்த்தீங்கன்னா, அவிழ்க்குறாங்க. அத கணவர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பதில் எதுவுமே வந்து பேசல. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறி இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா வந்து பார்க்க போறோம். பொதுவாவே ரியாலிட்டி ஷோவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அது ஆடலா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், ஒவ்வொரு ஏரியாவுலயும் ஒவ்வொரு விதமான வரவேற்பு வந்து இருக்கு. அதுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அதுல இப்ப ரியாலிட்டி ஷோவுல இந்த டாக்கிங், அதாவது நம்ம அந்த பேச்சு, அதாவது டிபேட் வந்து இருக்குது பாத்தீங்களா? இது ஆரம்பத்துல நீங்க அரட்டை அரங்கம் விசுவுல வந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ராஜ் டிவில அகட விகடம்னு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து போச்சு. அந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், அப்புறம் மறுபடியும் விசு வந்து ஜெயா டிவில வந்து நிகழ்ச்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து டி ராஜேந்திரா வந்து பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலயும் ஒவ்வொரு விதமா வந்து அந்த ஷோ எல்லாமே போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அதிகப்படியா வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷோ என்னன்னா, விஜய் டிவில இருக்கக்கூடிய நீயா நானா. இப்ப வரைக்கும் அந்த நீயா நானாவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அது காரணம் என்ன ஒண்ணா, அவங்க எடுத்து கையாளக்கூடிய அந்த யூனிக்கான வந்து டாபிக். அந்த விஜய் டிவிக்கு அப்புறமா ஒரு ஷோ வந்து ரியாலிட்டி ஷோ மக்கள் மத்தியில பரபரப்பா, வரவேற்பா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, தொகுப்பாளர் வந்து ஆவடையப்பன் வந்து தொகுத்து வழங்கக்கூடிய ஜீ தமிழ்ல தமிழா தமிழா அப்படிங்கிற வந்து நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து விஜய் டிவில இருக்கக்கூடிய நீயா நானானா, இது செகண்ட் ரேங்க் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுல இப்போ ஒரு டாபிக் பத்தி வந்து பேசியிருக்காங்க. அந்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா, வாழ்க்கையை வெறுத்து விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய அந்த மனநிலை வந்து போயிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வேற வழி இல்லாம சேர்ந்து வாழக்கூடிய தம்பதியர்கள். அவங்கள பத்தி தான் ஷோவே நடந்திருக்கு. அதுக்கு வந்திருந்த தம்பதியர்கள் தங்க மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கம் எல்லாத்தையும் வந்து கொட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி கொட்டும்போது ஒரு பெண் வந்து சொல்லியிருந்தாங்க, ஜாதி விட்டு ஜாதி வந்து, அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து வேற ஜாதி, நானும் வேற ஜாதி, அவரு வந்து வேற மதம், நானும் வந்து வேற மதம். நாங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டோம். அந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வந்து வெளியிலயே வந்து நிக்க வச்சுட்டாங்க. ஆரம்பத்துல உள்ளுக்குள்ள கூட வந்து சேர்க்கல அப்படின்னோடனே தொகுப்பாளர் டென்ஷன் ஆகி, ஏங்க இதெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு கொடூரமா இருக்குன்னு வந்து அவர் வந்து வெளுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன ஒண்ணா, எனக்கு சாமி கும்பிடணும்னு வந்து அதிகம் இன்னொரு பெண் சொல்லும்போது, எனக்கு சாமி கும்பிடணும்னு ஆசை. ஜாதி மாறி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக, அவங்களோட குலதெய்வத்துக்கு கூட வந்து என்ன சாமி கும்பிட கூட்டு போறதில்ல, அப்படிங்கிறது மாரி சொல்ல, இப்ப தொகுப்பாளர் வந்து கேட்கிறாரு, "ஏன் அங்க அந்த கோவிலுக்கு நீங்க வந்து கூட்டு போகணும்னே?" "இல்லங்க, அது வந்து ஒரு சம்பிரதாயம், ஒரு நடைமுறை. அங்கெல்லாம் கூட்டு போக முடியாது" அப்படின்னோனே, "இல்ல கூட்டு போக கூடாதா? கூட்டு போக முடியாதா? இல்ல மத்த ஜாதிக்காரவங்களுக்கு அங்க அலவுட் இல்லையா?" அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்கும்போது, "இல்லங்க, அது அப்படித்தான்" அப்படிங்கிற மாரி இவர் பூசி வந்து மழுப்புறாரு. அதுல ஒருபடி மேல போய் வந்து என்ன ஒண்ணா, இன்னொரு பெண் வந்து ஆதங்கத்துல வந்து சொல்லும்போது, "ஆ நாங்க லவ் பண்ணி தான் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டோம். வீட்ல இருக்கவங்களுக்கு வந்து புடிக்கல. அதுல என்ன ஒண்ணுன்னா, இவரோட அண்ணி ஒரு டைம் நான் வந்து புடவ கட்டியிருந்தேன். இதுவெல்லாம் என்ன அப்படி வந்து புடவ கட்டியிருக்கா, வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, நடு ஹால்ல எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருக்கும்போது, புடவைய புடிச்சு வந்து பார்த்தோன்னா வந்து இழுத்துட்டாங்க. எனக்கு மானமே வந்து போச்சு. கூனி குறுகி அப்படியே நான் போய் வந்து உள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா என் கணவர் வந்து இத வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. ஒரு வார்த்தை கூட தட்டி கேட்கல" அப்படின்னு சொன்னோனே, ஆவுடையப்பன் டென்ஷன் ஆகி நேரா அந்த ஆள வந்து பார்த்து, "யோவ்! என்னய்யா, ஒ ஒரு மனைவிக்கு வந்து இவ்வளவு பெரிய கொடும வந்து அரங்கேறி இருக்கு. ஏன் நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லன்னு?" வந்து கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, "இல்ல சார், நாங்க வந்து கூட்டு குடும்பம். யாரையும் எதிர்த்து பேச மாட்டோம்" அப்படின்னோனே, "ஏங்க இந்த கூட்டு குடும்பம், வெங்காயம் அதெல்லாம் வந்து இருக்கட்டும். உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு அவலம் நடந்திருக்கு. இதவே நீ தட்டி கேட்காட்டினா, நீ வேற எத வந்து தட்டி கேட்ப? இது உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அசிங்கமா இல்லையான்னு?" அவர் வந்து கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ப்ரொமோ இப்ப வந்து பயங்கர இது பரபரப்பா வந்து பார்த்தோன்னா வந்து போயிட்டுருக்கு. அது மிகப்பெரிய அந்த விவாதங்கள் இவ வந்து பேச வச்சு, அதாவது பேசப்பட்டுட்டு, அந்த ஆள வந்து பார்த்தோன்னா, இப்ப வந்து ஃபுல்லா எல்லாருமே வந்து திட்டி தீர்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.